தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 16/4/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சந்தோஷத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றோம். பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு கர்த்தர் கூறும் ஒரு ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், ஏசாயா 60:5 நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும், கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொண்டு வரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் நம்மிடம் கூறும் ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், நாம் நம்மை முழுமையாக நம் பாவமர நம்மை கழுவி பரிசுத்தமாக்கி அவருடைய சொந்த ஜனமாக நாம் மாறிவிட்டோம் என்றால் இந்த ஆசீர்வாதத்தை இன்றிலிருந்தே கர்த்தர் நமக்கும் நம் சந்ததிக்கும் தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த கிருபையின் நாட்களில் நம்மை சுத்திகரிக்கின்ற அந்த முடிய போகின்ற நாட்கள் இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கின்றன. இந்த 3-4 நாட்களில் நாம் மிகவும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். நான் இன்று கூட நீங்கள் நினைப்பீர்கள், நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் தவறாமல் தெரியாமல் பேசிவிட்டேன், தெரியாமல் பிறம் கூறிவிட்டேன், தெரியாமல் கோல் சொல்லிவிட்டேன், தெரியாமல் கோபப்பட்டு விட்டேன் என்று இப்பொழுது வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? வருத்தப்படாதீர்கள். கர்த்தர் இந்த கிருபையின் நாட்கள் முடிவதற்குள் இந்த நாம் இறைவனுடைய பாடுகளை பெரிய வெள்ளிக்கிழமையை கொண்டாடுவதற்கு முன்பு கர்த்தர் உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்துவேன், மிகவும் பரிசுத்தமாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நாம் அதற்கு கீழ்ப்படிந்து நாம் பரிசுத்தமாக வாழ்ந்து விட்டோம் என்றால் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கும் நம் சந்ததிக்கும் பழிக்க செய்து இதை இன்றிலிருந்தே நிறைவேற்ற போகின்றார் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இன்னும் இன்று விழுந்து விட்டோம் என்று கவலைப்படாதீர்கள். கண்டிப்பாக நாளையிலோ அப்படி தினமும் இந்த தவறை செய்ய மாட்டேன், நீ செய்ய மாட்டேன் நாம் பார்த்து நாம் பேசி பழகி வாழ ஆரம்பித்து விட்டோம் என்றால் இந்த வாரத்திற்குள் கர்த்தர் பரிசுத்தமாக்கி விடுவார். உடனே நம் இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரை திரளான மக்கள் நம் வசம் வருவார்கள், ஜாதிகளின் பலத்த சேனை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் ஒப்புவிக்கப்படும், நாம் சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக மாறிவிடுவோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக விழுந்து எழும்பும் எங்களுக்கு இந்த கிருபையின் நாட்களில் விழுந்து எழும்பாத முற்றிலும் பரிசுத்தமான வாழ்க்கை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. நாங்களும் இன்று கூட தவறு செய்துவிட்டோம் என்று இருடன் சேர்ந்து யாரெல்லாம் தனது பாவத்திற்காக வருந்தி திருந்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களை முற்றிலும் பரிசுத்தவான்களாக மாற்றுங்க. அதன் மூலம் நீர் கொடுத்த இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. எங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. கடற்கரை திரளான மக்கள் எங்கள் வசம் திரும்ப போகின்றார்கள். நாங்கள் சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக உமக்குள் எங்களை மாற்றப் போகின்ற கிருபைக்காக கோடி நன்றி கூறுகின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.